அப்படியே அங்கிள் சூப்பர் அங்கிள் சூப்பர் அங்கிள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்பா இல்லாம நாங்க எல்லாருமே ரொம்ப கவலையா இருந்தோம் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்பா நாளைக்கு காலைல வந்துடுவான் அப்பா பக்கத்துல இந்த போனை கொடுக்க சொல்லி நான் பேசுறேன் இல்லம்மா அப்பா பக்கத்துல இல்லையா அப்பா தெரிஞ்ச ஒருத்தர் தான் பேசினாரு அவர்தான் அப்பா காலைல வீட்டுக்கு வந்துறேன்னு சொல்லியிருக்காரு நீங்க கவலைப்படாங்க அப்பா வந்துரு பாருங்க எல்லாம் என் வேண்டுதல் தான் உங்களை எல்லாம் நம்மளா எதுவும் நடந்திருக்காது இன்னைக்கு உன் தலை தப்பிச்சது இல்லன்னா உன்னை ஒரு வழி பண்ணிருப்பேன் ஓடி போயிடு ரொம்ப வலிக்குதா மீனா தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு வா சரிங்க அத்தை. எங்க நான் உங்களை ஒண்ணு கேட்கவா? மாமா நிஜமாவே வந்துருவாரா? யார் போன் பண்ணா? யார் இந்த ஃப்ரெண்டு? எந்த ஃப்ரெண்டு யாருக்கு தெரியும்? ஏங்க என்னங்க சொல்றீங்க? அப்ப சும்மா சொல்றீங்க எல்லார்கிட்டயும்? அம்மா பார்லர் மாத்திரையில ஒன்றையும் கூட்டிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் மனதில் அழுகுறா, இன்னொரு பக்கம் பார்லர்மா வழி தாங்க முடியாம அழுதுட்டு இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியும். கொட்டுவாங்க. பார்லர்மா என்ன பண்ணோம்? அது தலையில கொட்டுறது மனது தலையில கொட்டலாம். அவனாலதான் எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் விளையாட்டு ஒண்ணும் இல்லைங்க. இப்ப அத்தைய பாத்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு? சாப்பிடவே இல்லை இன்னைக்கு ஃபுல்லா. ஆமா அப்பா இருக்கும்போது பொழுதுக்கு அவரை கரிச்சு கூட்டிட்டே இருக்க வேண்டியது. இப்ப அப்பா கோச்சிட்டு எங்கேயோ போனதுக்கு அப்புறம் உடனே அவரை நினைச்சு கவலைப்பட்டு என்ன பிரச்சனை? நாளைக்கு எப்படியாவது மாமா வீட்டுக்கு வந்துடணுங்க. மாமா பாவம் தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்படுவாருல்ல. அப்படியெல்லாம் அப்பா அவனை கஷ்டப்பட விட்ட மாட்டேனா? ஏதாவது பண்ணி எப்படி அவனை கூட்டு வருவேன். நம்ம வலிக்குதா நீ? வலியா? வீங்க இருக்கு மனோஜ், தொட்டு பாரு. எங்க காட்டு வலிக்குது மனோஜ். நீ தானே தொட்டு பாரு தானே? அழாத ரோகிணி. இங்க வந்து எனக்கு ஆறுதல் சொல்லு. நீ என் ஹஸ்பண்ட் தானே? ஆமா நான் ஹஸ்பண்ட் தான். அதுல உனக்கு சந்தேகம்? இப்ப சந்தேகம் வர இருக்கு. உன் அம்மா எத்தால வீங்கிற அளவுக்கு கொட்டிட்டே இருக்காங்க. நீ எதுவுமே பேசாம வேலை பாத்துக்கிட்டு இருக்க. அப்படி மெதுவா பேசு. அம்மாக்கு சத்தம் கேட்டு வந்துட்டு போறாங்க. அப்புறம் திரும்ப கொட்டு விடும். இப்போ உனக்கு உங்க அம்மாவை நினைச்சதா கவலை. உங்க அம்மா என்ன கொட்டினது உனக்கு தப்பாவே தெரியல. நீ என்ன பத்தி கவலையே பட மாட்டேல மனோஜ். என்ன ரோகிணி இப்படி சொல்லிட்ட? நான் தான் முத்துக்கிட்டையும் ரவிக்கிட்டையும் சொல்லி உனக்கு எப்படியாவது காப்பாத்த சொன்னேன். முத்துக்கு போன் வந்ததெல்லாம் ஒரு செட்டப். நான் சொன்னதுனாலதான் அவன் அப்படி